வீட்டில் இருக்கிற நீங்களே வந்து ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிடாம நீங்களே எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான எலக்ட்ரிக்கல் டிப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபேன் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஓடுது அப்படின்னு சொன்னால் பேரிங் டைட்டாக இருக்கும், அப்படி இல்லைன்னா கண்டென்சர் போயிட்டுருக்கும். பேரிங் ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது ஃபேன் சுற்றின்னு இருக்கும் போதே கரகரன்னு சத்தம் வரும், அந்த சத்தத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நின்று சுத்தம், சிக்கி சுத்தம். நல்லா சுற்றிட்டு இருக்குது ஆனால் காற்று மட்டும் வரல அப்படின்னு சொன்னால் பேரிங் இல்லாத இன்னும் 2 ஃபால்ட் இருக்குது. அந்த 2 ஃபால்ட்டில் ஒன்று தான் கண்டென்சர் மாற்றுறது. இன்னொன்று என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானது அந்த பிளேடு வந்து வளைஞ்சிருக்கான்னு பார்க்கணும். இப்போது பிளேடு வந்து வளைஞ்சிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று சரியாக வெட்டாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபேனை வந்து மாட்டிருக்கிற இடத்துலையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுற ஸ்க்ரூ போடுற இடம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ஆனால் பிளேடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் தூக்கிக்கிட்டு இருக்கும், ஒரு பக்கம் இறக்கிக்கிட்டு இருக்கும். சரி, இப்போ நம்ம இந்த ஃபேனை வந்து எவ்வளோ ஸ்பீடில் ஓடுது அப்படிங்கிறத இருக்கிற கண்டிஷன்லேயே காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஃபேன் வந்து ஸ்பீடு வந்து ஃபுல் ஸ்பீடில் இருக்குது, 4வது ஸ்பீடில் இருக்குது. போடுறேன், ஃபுல் ஸ்பீடில் தான் இருக்குது. இப்போ கெப்பாசிட்டர் வந்து வீக் ஆகிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் இதே ஸ்பீடில் தான் சுற்றிட்டு இருக்கோம். இப்போது நம்ம இந்த ஃபேனை கீழே கழட்டாமல் வீட்டில் இருக்கிற நீங்களே வந்து ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிடாம நீங்களே எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர். இது வந்து 2.5 MFDன்னு போட்டிருக்கோம், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். எலக்ட்ரிக்கல் கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க. அதில் முக்கியமானது இந்த மாதிரி ஆயில் கெப்பாசிட்டராக வாங்கிக்கிங்க. நார்மல் கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக லைஃப் ரொம்ப நாளைக்கு இருக்காது. ஆயில் கெப்பாசிட்டர் ரொம்ப நாளைக்கு லைஃப் இருக்கும், அதே மாதிரி பிக்கப் நல்லா இருக்கும். அடுத்தது நமக்கு டூல்ஸ் பார்த்திங்கன்னா கட்டிங் பிளேயர், டேப் ரோல், ஒரு டெஸ்டர், இது 3 தான் வேணும். வாங்க இதில் எப்படி நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும், எப்படி கெப்பாசிட்டர் மாற்றி ஃபேனை வந்து ஃபுல் ஸ்பீடில் ஓட வைக்கணுன்றதை பார்த்துருவோம். முதல்ல ஃபேனை நிறுத்திடலாம். இப்போது முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மேலே இருக்கிற கப்பை கொஞ்சம் தூக்கிக்கணும். இது பேர் தான் கெப்பாசிட்டர். நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒன்று வாங்கின்னு வந்திருக்கிறோம். இந்த கெப்பாசிட்டரை தான் இப்போ நம்ம மாற்றணும். இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்திங்கன்னா 2 ஒயர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ 2 ஒயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சைடில் 3 ஸ்க்ரூ இருக்கும், இன்னொரு சைடில் 2 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 2 ஸ்க்ரூ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங்கில் வந்த பேஸ் நியூட்ரல் ஒயர் கனெக்ஷன் கொடுக்குறது. இந்த 3 ஸ்க்ரூ இருக்கிறதுல வந்து அந்த 3 டெர்மினலில் சென்ட்ரு டெர்மினல் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளேருந்து அந்த காயிலிருந்து வர மஞ்சள் ஒயர் தான் இருக்கும். அது கூட ஒரு கெப்பாசிட்டர் ஒயர் கொடுத்துருப்பாங்க, பார்த்திங்கன்னா தெரியும். சில நேரங்களில் மஞ்சள் ஒயருக்கு பதில் நீல கலர் ஒயரும் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இந்த கெப்பாசிட்டர் ஒயரையும் இந்த கருப்பு ஒயர், காயிலேருந்து வர கருப்பு ஒயர், இதையும் ஒன்றா சேர்த்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் அதை கழட்டி காட்டுறேன் பாருங்கள். இப்போது கழட்டிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காயிலேருந்து வர கருப்பு ஒயரு, காயிலேருந்து வர மஞ்சள் ஒயரு, ரெண்டுத்துலேயும் ஒரு கெப்பாசிட்டர் லைன்லேருந்து வர இந்த 2 ஒயரில் ஒரு ஒயர் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போது புது கெப்பாசிட்டர்லேருந்து வர இந்த 2 ஒயரில் ஒரு ஒயர் வந்து நான் மஞ்சள் ஒயர் கூட சேர்த்துருக்கேன், இன்னொரு ஒயரை வந்து கருப்பு ஒயர் கூட சேர்த்துருக்கிறேன். இங்கே பாருங்கள். இப்போது இந்த கருப்பு ஒயரை அந்த 3-வே கனெக்டரில் மேலே கொடுத்துடணும், மஞ்சள் ஒயரை வந்து 3-வே கனெக்டரில் சென்டரில் கொடுத்துடணும். இப்போ கொடுத்துட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டர் லூஸாக இருந்ததுனால நான் வந்து அந்த கருப்பு ஒயரும் ஒரு கண்டென்சர் ஒயரும் சுவிட்சிலிருந்து வர ஒரு ஒயர், மொத்தம் 3 ஒயரையும் ஒன்றா சேர்த்து டேப் அடிச்சிருக்கேன். அதுதான் வந்து இந்த மேலே இருக்கிற இந்த 3-வே கனெக்டரில் மேலே கனெக்ஷன் கொடுக்க வேண்டியது. அந்த ஸ்க்ரூ வந்து லூஸாக இருக்கிறதுனால அது 3 ஒயரையும் ஒன்றா சேர்த்து டேப் அடிச்சிருக்கேன்.
கனெக்ஷன் முடிஞ்சிருச்சுங்க. மொத்தமாக கொடுத்துட்டேன். இப்போது ஃபேனை ஸ்பீடு எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுது பாருங்கள். அவ்வளோதாங்க. இது ஈஸியாக நீங்களே பண்ணலாம். அந்த கண்டென்சரு எந்த 2 வயர் கூட கனெக்ஷன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ பாருங்கள் ஈஸியாக கண்டென்சர் மாற்றிருக்கோம். ஃபேன் வந்து முதல்ல இருந்த ஸ்பீடு எப்படி இருந்ததுன்னு பாருங்கள், இப்போ இருக்கிற ஸ்பீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அடுத்த வீடியோவில் நம்ம வேறு ஒரு எலக்ட்ரிக்கல் டிப்ஸோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.